அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த மாதம் ஜனவரி 3ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பின்னவாசல் சித்திக்காடு கிராம பகுதி ரயில்வே கேட்டில் கேட் கீப்பராக பணிபுரிந்த அன்பு சகோதரி அருள்ஞான டெல்பின் அவர்கள் இரவு 7:45 மணியளவில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி செல்லும் ரயில் கடந்து செல்வதற்காக அந்த ரயில்வே கேட்டை மூடியுள்ளார். அப்போது பின்னவாசல் பகுதியைச் சேர்ந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இருசக்கர வாகனத்தில் பேராவூரணியில் உள்ள மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள் கொண்டு செல்ல முயன்றுள்ளனர். ரயில்வே கேட் மூடப்பட்டு இருந்ததால் அருள்ஞான டெல்பினிடம் கேட்டை திறந்து உதவுமாறு கூறி அவருடைய உறவினர்கள் கூச்சலிட்டுள்ளனர். கடமை தவறாமல் மனிதாபிமானத்துடன் அந்த நேரத்தில் தன்னுடைய கடமையை கவனமாக கையாண்ட அருள்ஞான டெல்பின் அவர்கள் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் என்னை நம்பி பல உயிர்கள் ரயில்களில் வந்து கொண்டுள்ளது. என்னுடைய இருசக்கர வாகனம் அந்த புறத்தில் உள்ளது, அந்த பக்கம் நிற்கின்றது. அதை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு உடனடியாக செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். உடனே ஆபத்தான நிலையில் இருந்த அந்த பெண்ணை தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து அன்பு சகோதரியின் இருசக்கர வாகனத்தை எடுத்த பொழுது அதற்குள்ளாக அவருடைய உறவினர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தவுடன் அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு பேராவூரணி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் என்ற செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வெளிவந்து கொண்டுள்ளன. மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அதே நேரத்தில் தன்னுடைய கடமையும் தவறாமல் மனிதாபிமானத்துடன் பணியாற்றிய அன்பு சகோதரி அருள்ஞான டெல்பின் அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று பணியாற்றும் ஊழியர்களை மத்திய அரசு அவர்களை அழைத்து கௌரவிக்க வேண்டுமென்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.